திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நிர்வாணமாக சென்ற சாமியாரால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குரு தண்டபாணி. வணக்கம் குரு தண்டபாணி, இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். பஞ்சபூத தலங்களில் அற்புதமாக விளங்கும் திருவண்ணாமலையில் புகழ்பெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் மற்றும் இங்கு 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் வெளி மாவட்ட பக்தர்கள் மட்டுமல்லாது வெளி மாநில பக்தர்கள், குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த வெளிநாட்டவர்களை சேர்ந்தவர்களும் பலரும் அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா பகுதியில் இருந்து பக்தர்கள் குழுவாக, அதாவது நடனமாடியும் சிவனின் பாடல், பக்தி பாடல்களை இசைத்தும் கிரிவலம் மேற்கொள்வது வழக்கமான ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் அடிக்கடி சில சாமியார்கள் நிர்வாணமாக திருவண்ணாமலை கிரிவல பாதையை கிரிவலம் மேற்கொண்டு வருவது வழக்கமாக ஒன்றாக உள்ளது. அந்த வகையில் இன்று ஒரு சிவனடியார் நிர்வாணமாக திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கிரிவலம் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் கொண்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று அவருக்கு அறிவுறுத்தி புத்தாடையை வாங்கி அணிவித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி.